வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ HD21 550 வாட்ஸ் பவர் 2.1 ஹோம் தேட்டர். அதை பற்றிய டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது குறிப்பாக ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். லாஸ்ட் கிளாஸில் HD21 அப்படிங்கிற மாடல் இது ரொம்ப விலை அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப குறைவுன்னு சொல்ல முடியாது, மிடிலாக எல்லாருனாலையும் வாங்கக்கூடிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு 2.1 ஹோம் தியேட்டர். உங்கள் வீட்டுக்கு அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா இதனுடைய ப்ரைஸ் வந்து 2500 வரும். நல்ல குவாலிட்டி அவுட்புட், லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் ரெண்டுமே 160 வாட்ஸ் ப்ளஸ் 160 வாட்ஸ், சப் 220 வாட்ஸ், நல்ல ஒரு சூப்பர் குவாலிட்டியான இருக்கக்கூடிய ஒரு மாடுல். ஓகே, இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 15 வோல்ட் டிசியிலிருந்து 36 வோல்ட் டிசி வரைக்கும் இது ஒர்க் பண்ணோம். இந்த யூனிட்டில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்சிலரி இன்புட் கொடுத்துக்கலாம். அப்போது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் எல்லாமே. ஒரு ஆக்சிலரி இன்புட் அப்படின்னா ஒரு டிவி, பழைய டிவியாக இருந்தால் கூட ஒரு சிஆர்டி டிவி இருக்குது, அதிலிருந்து நம்ம அவுட்புட் எடுத்துக்க முடியும். ஸ்டீரியோ அவுட்புட் 2 சேனல் இன்புட் கொடுத்துட்டு 3 சேனல் அவுட்புட்டை எடுத்துடலாம். அதேமாதிரியே ப்ளூடூத்தில் எல்இடி டிவியில் வரக்கூடிய அவுட்புட் நாம் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் இருக்கிற ஆடியோவை 2 சேனலில் வரக்கூடியதை ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலிமா 2.1 சேனலாக நம்ம பிரித்து பாட்டு கேட்க முடியும். ரொம்ப காம்பேக்ட் இன் சைஸ், இருக்கிற இடமே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் அதை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இதுதான் பிக்சர், இதான் டோட்டல் மாடல். இதுதான் இந்த மாடல்லையே கண்ட்ரோல் எல்லாம் வந்துடுது. பொதுவாக ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணால் சப் ப்ரீக்கு ஒரு போர்டு வேணும், ப்ரீ ஆம்பிளிஃபையருக்கு ஒரு போர்டு வேணும், பேஸ் டிபிளுக்கு ஒரு போர்டு வேணும், பவர் ஆம்பிளிஃபையருக்கு ஒரு போர்டு வேணும். இதெல்லாம் இணைக்கிறதுக்கு பவர் சப்ளை வேணும். இதெல்லாம் இந்த செட்டுக்குள்ளேயே இருக்குது. அன்னெசரியாக எதையுமே நம்ம அசம்பிள் பண்ண வேண்டிங்கிற அவசியமே இல்லை. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இப்படி தான் இருக்கும். கிளாஸ் டி யுகம் இப்போ நடந்துகிட்ருக்குது. ஓகேவா? ஏன்னா காம்பேக்டாக இருக்கணும், ஹீட் ஆகக்கூடாது, நல்ல குவாலிட்டியாக வரணும் அப்படின்னா பெஸ்ட்டு சாய்ஸ் இது தான். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 5 கண்ட்ரோல் இருக்குது. ஃப்ரண்ட்லேயே இருக்குது, ஃப்ரண்ட்டு பேனல்லே நீங்கள் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிக்கலாம், கார் செட்டு மாதிரியே. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அது உங்களுக்கு தெரியும், கொடுத்துக்கலாம். சப்வூஃபருக்கு 2 கண்ட்ரோல் இருக்குது. சப்போட வால்யூம், சப்போட ஃப்ரீக்வன்சி எதுக்காக இருக்குது? அந்த நமக்கு வரக்கூடிய அந்த பாஸ் அல்லது பேஸோட பஞ்ச் இருக்கு இல்லையா, அது சாஃப்டாக ஹார்டாக மிடிலாக அப்படிங்கிறத இந்த கண்ட்ரோல் மூலிமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிறது டோட்டல் சப்போட வால்யூமை கூட்டலாம் குறைச்சிக்கலாம். அடுத்த கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அது வந்து ட்ரிபிள், டோட்டல் லெஃப்ட் ரைட்னுடைய ட்ரிபிளை கூட்டலாம் குறைச்சிக்கலாம். அடுத்த கண்ட்ரோல் வந்து பாஸ், லெஃப்ட் சேனல் ரைட் சேனலுடைய பாஸ் கூட்டலாம் குறைச்சிக்கலாம். மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, வித் ஆன் ஆஃப் சுவிட்சோடு இருக்குது. இதெல்லாம் ஒருங்கிணைஞ்சு இருக்குது. ஒருவேளை பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பென்ட்ரைவில் நம்ம சாங் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் இல்லைன்னா ப்ரீவியஸ், அதுக்கு ஒரு டைல் பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாடல். ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட், 2500, 550 வாட்ஸ் பவரில் இருக்குது. இதுக்கு நம்ம இந்த இடத்துல டிசி இன்புட் கொடுத்துக்கலாம். அதுக்குன்னு 5.5 mm ஜாக் உள்ள இருக்குது. எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணுங்கள், டிரான்ஸ்ஃபார்மர் வேண்டாம். எஸ்எம்பிஎஸில் உங்களுக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து என்ன பிரச்சனை, ஒரு லீனியர் பவர் சப்ளைக்கும் எஸ்எம்பிஎஸுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எஸ்எம்பிஎஸில் நாம் கொடுக்கக்கூடிய 230 வோல்ட்டாக இருக்கலாம், 290 வோல்ட்டாக இருக்கலாம், 110 வோல்ட்டாக இருக்கலாம். வைடு வேரியேஷன் ஏசி இருந்தாலும் 50 Hz to 60 Hz ஏசி வேரியேஷன் இருந்தாலும் அவுட்புட்டில் 24 வோல்ட், ஏன்னா நம்ம யூஸ் பண்ணது வந்து 24 வோல்ட்டு 10 ஆம்பியர் அல்லது 20 ஆம்பியர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எஸ்எம்பிஎஸில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 50 Hz அந்த ஹம்மு வந்து வரக்கூடாது சர்க்கியூட்டுக்குள்ளே. அதனால் என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஏசி உள்ளே போகும், அன்ரெகுலேட்டட் ஏசி, அது அன்ரெகுலேட்டட் டிசியாக மாறும். அந்த அன்ரெகுலேட்டட் டிசி சுவிட்சிங் பண்ணுவாங்க. சுவிட்சிங் பண்ணி என்ன பண்ணுறாங்க, வோல்ட் ஏசி 24 வோல்ட் ஏசி ரெக்டிஃபையர் டிசியாக மாறிடும்.
இதில் இந்த ஹம் அப்படிங்கிற பேச்சுக்கே வராது. ஏன்னா வெரி ஹை ஃப்ரீக்வன்சியில் இந்த சுவிட்சிங் ஆப்ரேஷன் நடக்கும். சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. அப்போ நமக்குடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னா ஹம் ஃப்ரீ சர்க்கியூட். உம்முன்னு சத்தமே வராது, கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அதுக்கு தான் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த போர்டு இருக்கு இல்லையா, இந்த போர்டு தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் நடத்தியிருக்கேன். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். டாப் லிட்டு பாட்டம் லிட்டு இருக்கும். அதுக்குண்டான நட்டு ஸ்க்ரூ ஸ்டெம் எல்லாமே இருக்கும். கூடவே ஸ்க்ரூ ட்ரைவரும் இதில் இருக்கும். எது நீங்கள் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு மெக்கானிக் வந்து தான் அசம்பிள் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்களே இதை என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் டோட்டலாக அந்த கிட்டில் இருக்கக்கூடிய பாக்ஸ் இப்படி தான் வரும். இந்த பாக்ஸுக்குள்ளே இதெல்லாம் இருக்கும். கம்ப்ளீட்டாக இந்த அக்சசரிஸ் எல்லாமே இருக்கும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். சரி, இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இப்போ பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதான் மதர் யூனிட். இந்த இடத்துல இருக்குது எஸ்எம்பிஎஸ், 10 இன்ச்சு சப்பு டைனிட்டி, 12 இன்ச்சு எஃப்ஆர் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர் மேட்சிங்காக இருக்கும் பக்காவாக. இந்த இடம் ஃபுல்லாகவே அதிரும். மேக்ஸிமம் வால்யூம் வைக்காமையே அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். ஜஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, நான் பவர் ஆன் பண்ணுறேன். ப்ளூடூத் மோடுக்கு ஃபஸ்ட்டு கனெக்டிவிட்டி வரும் உங்களுக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பாட்டு செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சாங். Next song. குறைச்சிட்றேன், சப்பு கொடுக்கல, ட்ரிபிள் குறைச்சிட்றேன், பேஸ் மட்டும் இருக்கு. ட்ரிபிள், நெக்ஸ்ட் சாங். ஒவ்வொரு சாங்கும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது சாங் மாறிக்கிட்டே இருக்கும். சப்பு வைக்கிறேன். ஸோ என்ன விருப்பமான சாங்கு அந்த சாங் வால்யூமில் ஃபுல்லாக ஓப்பனில் ஸ்பீக்கரோ ஊப்பரோ வைக்கக்கூடாது.
இது ஒரு டெமோ கிளாஸ்னால உங்களுக்கு டெமோ வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா கம்ப்ளீட்டாக பாக்ஸுக்குள்ளே ஃபிட் பண்ணி அதில் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துக்கலாம், ஒரு 3 ஜாக் மூலிமா ஆடியோ இன்புட் கொடுத்துக்கலாம். விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ப்ரைஸ் வந்து 2500 வித் எஸ்எம்பிஎஸ் வேணும்னா எஸ்எம்பிஎஸ் உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கங்க. இல்லைன்னா எஸ்எம்பிஎஸ் ஒன்று தனியாக எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரண்டில் என்ன இருக்கும், இந்த ஃப்ரண்டில் வந்து பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேக் சைடில் உங்களுக்கு ஆக்சிலரி இன்புட் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.